some people are worried because they think that they are giving lot of money as an offering to God. சிலர் கவலைப்படுகிறார்கள், தேவனுக்கு தாங்கள் அதிகமான பணத்தை காணிக்கையாக கொடுக்கிறோம் என்று சொல்லி. And one more group is there, they gave offering unwillingly, thinking, should I offer this much amount to God? அடுத்த ஒரு கூட்டம் உண்டு, இவ்வளவை நான் தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி. And one more group is there, they think that only because of the amount they are giving, all churches are running, or organizations are running, offices are running, all bills are paid off, thinking that everything is paid because of the offering that they are giving. இன்னொரு கூட்டம் உண்டு, அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் கொடுக்கிறதுனாலே தான் திருச்சபையின் சகல தேவைகளும் சந்திக்கப்படுகிறது, திருச்சபைக்கு உண்டாயிருக்கிற அல்லது கொடுக்கப்பட வேண்டிய எல்லா விதமான பில்ஸும் கட்டப்படுகிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லி. Yeah, it might be true because you are a software engineer, you are into IT side, or you are a doctor, or you are a builder, or it could be any good sector. அது ஒரு புறம் அது உண்மையாய் இருக்கலாம். காரணம் என்னவென்றால், நீங்கள் நல்ல ஒரு தொழில்நுட்ப வல்லுநராய், ஒரு மருத்துவராய், அல்லது ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராக, அல்லது இன்னும் நல்ல ஒரு வேலையிலே இருப்பதினாலே நீங்கள் கொடுக்கிறவைகள் உதவியாய் இருக்கும். You should never forget that the reason that you are giving lot of money because you are giving that offering from your abundance. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அல்லது காணிக்கையும் உங்களுக்கு மிகுதியாக தேவன் கொடுத்திருக்கிறதினாலே நீங்கள் கொடுக்கிறீர்கள். I hope you are with me. Out of your abundance you are giving. The reason for your abundance is not you but the one who blessed you with good job. உங்களுடைய பரிபூரணத்திலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கிறீர்கள். இந்த பரிபூரணம் உங்களால் உண்டானது அல்ல, உங்களை ஆசீர்வதித்த தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. And one more group is there. These people, they think that they don't have money like others. They will bring an offering with an insecure feeling. இன்னொரு கூட்டம் உண்டு, அவர்களிடத்தில் நிறைய அல்லது அதிகமாக கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்பொழுது அவர்கள் ஒரு விதமான உணர்வோடு தேவனுக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். In the sense, they will have a feeling that somebody will see, others will think bad about them because they are putting very less amount. இவர்கள் தங்களிடத்திலே மிகவும் சொற்பமான காணிக்கை இருப்பதினாலே அதை கண்டு யாராவது தங்களை தாழ்வாய் நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வோடு இருக்கலாம். I spoke about some groups of people who brings offering to God. இப்பொழுது நான் ஒவ்வொரு அநேக கூட்டத்தை அல்லது குணாதிசயத்தை கொண்டவர்கள் எப்படி காணிக்கையை தேவனுக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதை குறித்து நான் சொன்னேன். Here in this place, Spirit of God is bringing a short message from the Word of God from the book of Mark 12th chapter 41 to 44. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 41 49 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற சம்பவத்தின் மூலம் ஒரு செய்தியை நமக்கு அவர் கொண்டு வருகிறார். Surely I know this message will furnish you and it gives you a deep insight about how to bring an offering to God. இந்த செய்தியானது நிச்சயமாக உங்களை அது மென்மேலும் அது வளர செய்து தேவனுக்கு எப்படியாக காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தும் என்று நம்புகிறேன். It is going to open your eyes. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனக்கண்களை நிச்சயமாக திறக்கும். It will change your viewpoint and your opinion too. அவைகள் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையையும் நீங்கள் எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவைகளை சரியான நோக்கத்திற்கு நேராய் நடத்தும் என்று நான் நம்புகிறேன். Your point of view and your outlook will surely change. இதன் மூலம் நீங்கள் இத்தனை நாள் நோக்கி பார்த்த விதமும் இவைகளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த விதமும் மாறும் என்று நான் நம்புகிறேன். Here Mark, Jesus' disciple
he is recording this incident in his book, the book called Mark 12th chapter, starting from 41st verse. இந்த ஒரு அழகான சம்பவத்தை இயேசுவின் சீஷனாகிய மார்க்கு தன்னுடைய சுவிசேஷமாகிய மார்க்கு 12ஆம் அதிகாரத்திலே 41லிருந்து 44 வரைக்கும் அந்த சம்பவத்தை அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். And this incident is happening inside the temple, like where Jesus was preaching and teaching. இந்த சம்பவமானது தேவ ஆலயத்திற்கு உள்ளாக நடக்கிறது. எப்பொழுது என்றால் இயேசுவானவர் பிரசங்கித்த ஊழியம் செய்து கொண்டிருந்த போது. Many people were coming and going inside the temple. It happens everywhere, isn't it? அநேகர் வந்து தேவாலயத்திற்குள் கடந்து வருகிறார்கள், அநேகர் தங்கள் ஆராதனைகளை முடித்து கடந்து போகிறார்கள். இது அநேக இடத்துல நடக்கக்கூடியவைகள். See, you listen carefully. In the 41st verse, word of God clearly says, in this place, our Lord Jesus Christ is sitting exactly opposite to the offering box, and he was watching people, those who are coming and putting offer in the treasury box or an offering box. இந்த 12ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக இதை ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். இயேசுவானவர் காணிக்கை பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்து காணிக்கை போடுகிறவர்களை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். So Jesus Christ is sitting exactly opposite to the treasury box. இயேசு அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக அமர்ந்து காணிக்கை செலுத்துகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தார். Word of God clearly records and says many people are putting offerings, among them rich were there, rich people are putting much. அவ்விடத்திலே மார்க்கு அழகாக எழுதுகிறார், அநேகர் அந்த இடத்திலே வந்து காணிக்கை செலுத்தினார்கள், ஐஸ்வர்யவான்கள் தங்கள் பரிபூரணத்திலிருந்து காணிக்கை செலுத்தினார்கள். We should note the place where Jesus was. நாம் சரியாக குறித்து பார்க்க வேண்டும், இயேசு எந்த இடத்திலே அமர்ந்திருந்தார். He was sitting exactly opposite to the treasury box or offering box. இயேசு காணிக்கை பெட்டிக்கு நேர் எதிராக அமர்ந்திருக்கிறார். Then comes one poor widow with 2 mites and threw inside the offering box. அப்பொழுது ஒரு ஏழை விதவை கடந்து வருகிறார். தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளை அந்த காணிக்கை பெட்டியிலே அவள் போடுகிறார். 2 mites is nothing but it is worth of 2 very small copper coins. இந்த 2 காசுகள் என்பது இந்த 2 காசுகள் என்பது 2 சிறிய நாணயத்திற்கு ஒப்பானது. It is equal to 1/4, the quarter. அது காலனாவிற்கு ஒத்தது. Then immediately Jesus called his disciples because he had a message for them. இதை பார்த்து கொண்டிருந்த இயேசு உடனே தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். He said, come and see here. Assuredly I say to you that this poor widow has put in more than all those who have given to the treasury. இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஏழை விதவை அதிகமானதை போட்டால் மற்ற அதிகமாய் போட்ட எல்லோரை பார்க்கிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று இயேசு சாட்சி கொடுக்கிறார். And he said all others are putting offerings out of their abundance, but this lady, she out of her poverty put in all that she had, her whole livelihood. இயேசு சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்று. This poor widow wins our Lord's heart by bringing offering with all of her heart. தன்னை சிருஷ்டித்தவருடைய இருதயத்தை இந்த ஏழை விதவை கவர்ந்து கொள்ளுகிறார். எப்படி என்றால் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறார். She brings the offering without any worldly mindset. Worldly mindset means, I told you, isn't it? Rich mind, poor mind, or insecure mind. She didn't bring this offering in this way. இந்த ஏழை விதவை இந்த உலக பிரகாரமான எண்ணத்தோடு வரவில்லை. என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது, இவ்வளவு நான் கொடுக்க வேண்டுமா, இது ஏன் இப்படி என்று சொல்ல கேள்விகள் இல்லாமல் தேவனுக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு கடந்து வந்தார். She brought the best offering to God, and the best is
part is she was noticed by our Lord Jesus Christ. தன் முழு இருதயத்தோடு தேவனுக்கு காணிக்கையை அவள் எடுத்துக்கொண்டு வந்தால் முக்கியமான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினாலே அவள் நோக்கி பார்க்கப்பட்ட ஒரு மனுஷியாய் மாறினாள். I repeat the statement. She was noticed by our Lord Jesus Christ, who is sitting exactly opposite to the treasury box. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த 2 காசுகளை போட்ட அந்த ஏழை விதவை நோக்கி பார்க்கப்பட்டார். So my point is, even today Jesus is still sitting in the opposite side of the offering box. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசுவானவர் அதே போல காணிக்கை பெட்டிக்கு நேர் எதிராக அமர்ந்திருக்கிறார். Not to see how many 500 notes or 2000 notes that you are putting, but to see what kind of mindset you are bringing the offering, or with what kind of heart you are bringing the offering. அதாவது எத்தனை 500 ரூபாய் நோட்டுகள் அல்லது எத்தனை 200 ரூபாய் நோட்டுகள், எத்தனை 100 ரூபாய் நோட்டுகள் போடுகிறீர்கள் என்று பார்ப்பதற்கு அல்ல, நீங்கள் என்ன விதமான இருதயத்தோடும் என்ன விதமான சிந்தையோடும் எப்படி அவருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை காண்பதற்கு அவர் அமர்ந்திருக்கிறார். Some may ask, sister, he sat on the opposite side of the offering box 2000 years ago. Is he still sitting? சிலர் கேட்கலாம், சகோதரியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு, இன்னைக்கும் அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரா? My answer is Jesus is same yesterday, today and forever. என்னுடைய பதில் ஒன்றே ஒன்றுதான், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Even the word of God says so. He is the one, he is still searching our hearts and minds. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்று. I want to ask you one question here. You should think and answer me. Does God need these 2 copper coins? இந்த இடத்துல நீங்கள் உங்களை தாங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு அல்லது தேவனுக்கு அந்த 2 செப்பு காசுகள் தேவையா? Does God need your 500 notes here? தேவனுக்கு உங்களுடைய அந்த 500 ரூபாய் நோட்டுகள் வேணுமா? If you think that God needs your 500 notes, you're thinking that he is a poor God. Just come please and take your 500 notes and go away from this place, from the presence of God. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு இந்த 500 ரூபாய் நோட்டு வேணும், அவர் ரொம்ப ஏழையான ஆண்டவர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காசை எடுத்துட்டு நீங்க தேவ சமூகத்தை விட்டு கடந்து போயிடலாம். Just walk away from his presence. தேவ சமூகத்தை விட்டு நீங்க கடந்து போயிடலாம். God wants your heart first. முதலாவது நீ கொடுக்கும் போது தேவனுக்கு உன்னுடைய இருதயம் தேவை. If you put your 500 notes without heart, the amount that you are putting, it is equal to garbage. நீங்கள் ஒரு 500 ரூபாய் போடும்போது தேவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று தேவனை கனப்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் அந்த 500 ரூபாய் ஒரு குப்பையை போல மாறிவிடும். It is equal to nothing in God's sight. அது தேவனுடைய சமூகத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். God will ignore your offering. தேவன் நீ கொடுக்கிறவைகளை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். I always admire whenever I read about individuals in the word of God, something like poor lady, servant girl, poor man or little girl, like etc. Even though they are very poor, they are all great in the kingdom of God. நான் அநேக நேரத்தில் வேதத்தில் இருக்கிற சில சாதாரண மனுஷியை அல்லது ஒரு ஏழை விதவையை அல்லது ஒரு ஏழை மனிதனை அல்லது சாதாரணமாக அடிமை கொள்ளப்பட்டு கொண்டு போகப்பட்ட அந்த சிறுமியை என்று நான் நினைப்பேன். இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். Even their names are not mentioned in the word of God. வேதத்தில் அவர்கள் பெயர்கள் கூட குறிப்பிடப்படவில்லை. Only you can see servant girl, poor widow, poor woman. Only you can see like this. வேதத்தில் எப்படி தான் பார்க்க முடியும்? ஒரு சாதாரண அடிமை பெண், ஒரு ஏழை விதவை, ஒரு ஏழை பெண் என்று தான் பார்க்க முடியும். But I say they are all great in the kingdom of God, all because of the small works they did for God. ஆனால் அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே மகா பெரியவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் அவர்கள் செய்த சிறிய காரியத்தை உண்மையாய் செய்தார்கள். They did all these small works without any complaint. They honored God with their small little faith.
அவர்கள் தங்களுடைய சிறிய விசுவாசத்தை கொண்டு தேவனுக்கு செய்த சிறிய காரியத்தின் மூலம் அதை உண்மையாய் செய்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தார்கள். I'm telling you, God is not a respecter of persons, sir. தேவன் மனிதனை பார்த்து அவர்களை கனப்படுத்துகிறவர் அல்ல. If he is a respecter of person, I tell you, Bible would have recorded about the rich person who puts highest amount in the offering box, in the same place. தேவன் மனிதனுடைய முகத்தை பார்த்தோ மனிதனுடைய அந்தஸ்தை பார்த்தோ கனப்படுத்துகிறவர் அல்ல. அப்படி என்றால் அதிகமாய் காணிக்கை போட்டவனை குறித்து இயேசு அங்க பேசி இருக்கணும். But the word of God recorded clearly about this poor widow and the 2 coins. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த ஏழை விதவை அவள் போட்ட 2 காசுகளை குறித்து. So these 2 coins are very important in God's kingdom. Than your 500 notes. தேவனுடைய சமூகத்திலே அந்த 2 காசுகள் மிக முக்கியம். நீங்கள் போடக்கூடிய அதிகமான காணிக்கையை பார்க்கிறோம். Yes, those 2 coins has more value than your 500 notes. நீங்கள் போடுகிற அந்த பெரிய தொகையை காட்டிலும் அந்த சொற்பமாய் போடப்பட்டது மிகவும் கனமுள்ளது. What I have understood about this poor lady, this poor widow put her heart in the offering box first before the 2 coins could make the rattling sound. நான் இந்த இடத்துல அறிந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். அந்த ஏழை விதவை தன்னுடைய காணிக்கை பெட்டியிலே அந்த காணிக்கையை போடுவதற்கு முன்பாகவே தன் இருதயத்தை அந்த காணிக்கையிலே பெட்டியிலே போட்டு விட்டார். I want to repeat that word. That rattling sound could come inside that offering box. She gave her heart to the Lord first. நான் இந்த ஒரு பதத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த காணிக்கையில் சத்தம் கேட்பதற்கு முன்பாக இந்த ஏழை விதவை தன்னுடைய இருதயத்தை அந்த காணிக்கை பெட்டியிலே அவள் செலுத்தி இருந்தாள். I started thinking about in this way also. If anyone told her that Jesus noticed her in this way, I was thinking like disciples, they could go and they could meet her, they could inform her about these 2 coins. But we don't know whether it happened or not. But heaven recorded her offering her 2 coins. இயேசு இந்த விதத்தில் நீ போட்ட காணிக்கையை குறித்து சொன்னார் என்று அவளிடத்துல போய் யாராவது சொல்லி இருப்பார்களா? நான் இப்படி நினைச்சேன். சீஷர்கள் போய் அவர்கிட்ட சொல்லி இருப்பாங்களா என்னன்னு அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம், பரலோகம் அவளுடைய அந்த காணிக்கையை அந்த 2 காசையும் அவள் செலுத்தின விதத்தையும் பரலோகம் குறித்து வைத்திருந்தது. You may think nobody knows what I am doing for God, but God knows and heaven knows. நீங்கள் நினைக்கலாம் யாருக்கும் நான் செய்கிறது தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் சொல்லுகிறேன், பரலோகத்திற்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி. Your small amount that you are giving with all of your heart is recorded by heaven. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சொற்பமான காரியமாய் இருக்கலாம், தேவனும் பரலோகமும் அதை குறித்து வைத்திருக்கிறது. I encourage you today, whenever you bring an offering before the Lord, please you should have a thought that he is sitting on the opposite side of treasury box looking at your heart, like not looking at your mammon. நீங்கள் வரும்போது தேவ சமூகத்திலே ஒரு எண்ணத்தோடு தான் வரணும். தேவன் அந்த காணிக்கைக்கு பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார். தேவன் நான் கொடுக்கக்கூடிய பணத்தை அல்ல, என்னை அவர் பார்க்கிறார் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். Spirit of God is teaching his own ways. தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Get ready to meet Jesus next Sunday with all of your heart, with the right offering. நீங்கள் அடுத்த வாரம் தேவனை சந்திக்க சரியான எண்ணத்தோடும் சரியான காணிக்கையை அவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கவும் ஆயத்தப்படுங்கள். All because he is sitting opposite to the offering box. He is sitting opposite to the treasury box. ஏனென்றால் தேவன் காணிக்கை பெட்டிக்கு நேர் எதிராக அவர் அமர்ந்திருக்கிறார். May God lead you in this way. தேவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.